ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? விபிஎஸ்க்கு வந்திருக்கிறீங்களா? ஓகே. இன்றைக்கி என்ன பண்ணீங்க காலையிலேருந்து எல்லோரும்? எல்லோரும் அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் என்ன பண்ணீங்க? ரெடியாக என்ன பண்ணுறீங்க? விபிஎஸ்க்கு வந்திருக்கிறீங்க. சரி, இத்தனை நாளாக நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒவ்வொரு லெசனாக என்ன பண்ணீங்க? கற்றுக்கிட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கற்றுக்கொண்டதில் நிலைத்திரு. என்னென்னு பார்க்குறோம் தலைப்பு? கற்றுக்கொண்டதில் நிலைத்திரு. அப்போ நம்ம எதை கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதலாவதாக நம்ம பார்க்கும் பொழுது, அந்த காலத்தில் ராஜாக்களாக இருந்தாலும் சரி, லேவியராக இருந்தாலும் சரி, ஆசாரியராக இருந்தாலும் சரி, அவங்க கையில் என்ன இருக்குமா? ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகம் ஒன்று இருக்கும். அது என்ன நியாயப்பிரமாண புஸ்தகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என்ன பண்ணார்? தேவன் யார்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்? மோசே மூலமாக என்ன பண்ணார்? நமக்கு கொடுத்தாரு. அதில் என்னெல்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 10 கட்டளைகளும் கற்பனைகளும் என்ன பண்ணியிருக்கு? அதில் அடங்கியிருக்கு. அப்போ அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நாம் எப்படி இருக்கணும், என்ன ஃபுட்டு சாப்பிட்ணும், நம்ம எப்படி இந்த உலகத்தில் வாழணும், எப்படி அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், உலகத்தில் நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி எல்லா விதமான சட்ட திட்டங்களையும் ஒழுங்குமுறைகளையும் என்ன பண்ணியிருக்காங்க? சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் எப்படி எதை சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாது, அதையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் தப்பு செஞ்சால் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? சொல்லியிருக்கிறாங்க. அந்த புஸ்தகத்தினுடைய பெயர் தான் என்னது? நியாயப்பிரமாண புஸ்தகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது நம்ம கர்த்தருக்கு பயப்படக்கூடிய அந்த பயத்தை என்ன பண்ணுறோம்? நம்ம கற்றுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை என்ன பண்ணுறோம்? கற்றுக்கொள்கிறோம். அப்போ அதை நம்ம கற்றுக்கொள்ளணுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த புஸ்தகம் யார்கிட்ட இருந்தது? அப்போது அந்த காலத்துலனா லேவியராகிய ஆசாரியர்களிடத்தில் இருந்தது. அப்போ அந்த ஆசாரியர்கிட்ட இருந்து அந்த நூலை வாங்கி என்ன பண்ணணுமா? அது ஒரு பிரதி என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள்ளணும். எடுத்து அந்த என்ன பண்ணணும்? தன்னுடைய சொந்த கைப்பட என்ன பண்ணணும்? எழுதி அதை அவங்க என்ன பண்ணணும்? வச்சு தன்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன பண்ணணுமா? அதை வாசிக்கணும். அப்போ அவங்களுடைய ராஜ்யத்தில் அவங்க ராஜ்யபாரம் பண்ணுற ராஜாவாக இருந்தாலும் என்ன பண்ணணுமா? இதை செய்யணுமா? அப்படி செய்யும் போது அந்த ராஜாவும் அவனுடைய குமாரரும் என்ன பண்ணுவாங்களாம்? அந்த ராஜ்யபாரத்தில் நிலைத்து நிற்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில், பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கணும். அப்போ ராஜா மட்டும் எழுதி வச்சு படித்தா போதுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒவ்வொரு ஜனங்களும் என்ன பண்ணணுமா? ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணுமா? அந்த புஸ்தகத்தில் இருக்கிறத தன் சொந்த கைப்பட எழுதி அதை என்ன பண்ணணுமா? படிக்கணுமா? அப்படி படிக்கும் பொழுது அவங்க மிகவும் நல்லா இருப்பாங்க. தன்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன பண்ணணும்? அதை அவங்க வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி வாசிக்கும் பொழுது என்னெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்கள், தீமையான காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம விட்டு மறைந்து விடும். நம்ம விட்டு என்ன பண்ணோம்? மறைந்து விடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் அவற்றை என்ன பண்ணிடுவோம்? விட்டுருவோம். அதாவது கசப்பு, கோபம், மற்றவங்க மேலே கசப்பு, கோபம், மூர்க்கம், வைராக்கியம், துர்க்குணம் அப்படின்னு சொல்லப்பட்டதான இந்த எல்லா தீமையான எண்ணங்களும் என்ன பண்ணிடுறோம்? நாம் அவற்றை விட்டு என்ன பண்ணிடுவோம்? நம்ம நீங்கி காக்கப்படுவோம். இப்போ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகமே இல்லை அப்படின்னா நமக்கு பாவம் எது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியவே தெரியாது. அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணா சொன்னாங்க. அந்த அண்ணா பேர் என்னன்னா பவுல். அந்த அண்ணா பேர் என்னது? பவுல். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இச்சைங்கிறது நமக்கு பாவம்னு தெரியாது. அப்போ இச்சைன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இப்போ யாராவது ஒருத்தர் அழகான ஒரு பென்சில் வச்சுருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அப்போது நம்ம அந்த பென்சிலை பார்க்கும்போது அந்த பென்சில் நம்மகிட்ட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் மேலே நம்ம ஆசைப்படுறது தான் என்னது? இச்சை. அப்போது அந்த இச்சை என்னன்னு சொல்கிறாங்க? பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பிறருடைய பொருளை என்ன பண்ணக்கூடாது? இச்சிக்கக்கூடாது. மற்றவங்களுடைய பொருள் மேலே நம்ம ஆசைப்பட
கூடாது. அது மாத்திரம் இல்லாமல் யாராவது அழகான ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க, இல்லைன்னா அழகான ஒரு பூ மாதிரி வச்சுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னா பேக் வச்சுருக்குறாங்க, ஒரு நோட் வச்சுருக்குறாங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொருளை மற்றவங்க வச்சுருக்காங்க. இது அவங்களுக்கே தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? எடுத்து வச்சிருவீங்க. கேட்டால் இப்போ என்ன சொல்லுவீங்க? நான்லாம் எடுக்கலப்பா, எனக்கு தெரியாதுப்பா, அப்படி சொல்லுவீங்க தானே? அப்போது அது என்னது? அது பாவம். இப்போ இதையெல்லாம் எது சொல்லி கொடுத்துச்சு நமக்கு? இது பாவம், இது பாவம் இல்லைன்னு சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சராக நமக்கு இருக்கிறது எது? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். அப்போ அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த காரியங்களெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டோன்னா தான் நம்ம எப்படி இருப்போம்? நம்ம இந்த உலகத்தில் ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் இருப்போம். இப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? அப்பா அம்மாவுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். கீழ்ப்படிஞ்சு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்நாள் என்ன பண்ணுமா? நீடித்து இருக்கும். அப்பா அம்மாவை யாராவது திட்டுனாங்களோ அல்லது அப்பா அம்மா கிட்ட யாராவது கோவிச்சுக்கிட்டு பேசாமல் இருந்தாலோ அவங்க எப்படி இருப்பாங்களாம்மா? அவங்களுடைய வாழ்நாள் என்ன ஆயிருமா? குறுகி போயிருமா. சீக்கிரத்தில் அவங்க என்ன ஆயிடுவாங்க? இந்த உலகத்தில் இராமல் போயிடுவாங்க. இப்போ கார் இருளில் அவங்களுடைய தீபம் அணைந்து போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் இன்னிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளைங்களாக என்ன பண்ணணும்? இருக்கணும். மற்றவங்களுடைய பொருளுக்கு என்ன பண்ணக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைங்களாக இருக்கணும். அதனால தான் ஏசப்பா என்ன சத்தியத்தை சொன்னாரோ அதை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? கேட்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அதை தெரிஞ்சிருக்கிறீங்க. இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்? உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படி தானே? அப்போது இந்த வார்த்தைகளின்படி நீங்கள் என்ன பண்ணணும்? நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும். அப்போ ஏசப்பா சொன்ன அந்த வார்த்தைகளின்படி கேட்டு அவைகளின்படி செய்கிற மனுஷனை ஏசப்பா எதற்கு ஒப்பிடுகிறார் தெரியுமா உங்களுக்கு? கற்பாறையின் மேலே தன்னுடைய வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு என்ன பண்ணுறாரு? ஒப்பிடுறார். அப்போது நம்ம கிறிஸ்துவாகிய அந்த கற்பாரின் மேலே, அந்த வசனத்தின் மேலே, அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் மேலே நாம் என்ன பண்ணணும்? உறுதியாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அதாவது வாழ்வு என்ன இருக்கும்? வாழ்நாள் முழுவதும் எப்படி இருப்போம்? நம்ம அஸ்திபாரம் இல்லைன்னா அந்த வீடு என்ன ஆயிரும்? கீழே விழுந்துடும். அப்போது நம்ம சின்ன வயசுலேருந்து இதை கற்றுக்கொண்டு இருக்கிறோம்ல தேவனுடைய வார்த்தைகளை, அந்த வார்த்தையின்படி நம்ம நடந்தோம்னா நம்ம எப்படி ஒரு வீடு அஸ்திபாரம் இருந்தால் அதுதான் என்ன பண்ணுது? உறுதியாக நிற்கிதோ அதுபோல் நாமும் என்ன பண்ணுவோம்? கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவோம்? இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாமல், அதாவது வலது பக்கமோ இடது பக்கமோ அவங்க இப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டு அவங்க வழியில் போகாமல் ஏசப்பா சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு அவருடைய வழியிலேயே நடந்தோம்னா நம்ம எப்படிப்பட்ட மனுஷங்களாக இருப்போம்? புத்தியுள்ள மனுஷங்களாக இருப்போம். இல்லை ஏசப்பா சொன்ன வார்த்தைகளெல்லாம் கேட்கல, நான் அவர் சொன்ன நல்ல வார்த்தைகளை எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா அவங்களுடைய வீடு எப்படி கட்டப்பட்டிருக்குமா? மணலின் மேல் அஸ்திபாரம் போட்டதா? அப்போ மணலின் மேலே யாராவது அஸ்திபாரம் போட்டால் அந்த வீடு நிலைச்சி நிற்குமா? என்ன பண்ணோம்? அது அழிஞ்சு போயிடும். என்ன ஆயிரும்? மழை வந்துச்சுன்னா, காற்று வேகமாக அடிச்சிச்சுன்னா அந்த வீடு என்ன ஆயிரும்? சாஞ்சி போயிடும். அப்படி தானே? அதனால் நம்ம ஏசப்பா சொன்ன வார்த்தைகளை கேட்டு இருந்தோம்னா இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருப்போம்? நல்ல பிள்ளைங்களை என்ன பண்ணுவோம்? நம்ம வாழ்வோம். இப்போது இந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஒரு அண்ணன் சின்ன வயசுலேருந்து கட்டிட்டு வந்தாங்களாம். அந்த அண்ணா பேர் என்ன தெரியுமா? தீமோத்தேயு. அந்த அண்ணா பேர் என்ன? தீமோத்தேயு. அப்போது அவர் சொல்கிறாரு, பவுல் அண்ணன் தீமோத்தேயிட்ட, இந்த நியாயப்பிரமாண புஸ்தக வார்த்தைகள்லாம் எதுக்கெல்லாம் நமக்கு யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, அதாவது சீர்கெட்டு போய், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய புகழை, நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த நிலைமையை கெடுத்துட்டு கெட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போகாமல் நல்ல பிள்ளைங்களாக இருக்கிறதுக்கு, சீர்திருத்தலுக்கு என்ன பண்ணுதான்? பிரயோஜனமாக இருக்குது. அப்போது அது மாத்திரம் இல்லாமல் எது பொய், எது தவறான காரியம், எது உண்மையான காரியம், எது அநீதியான காரியம், எது நீதியான காரியம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்? இதிலிருந்து
கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், மற்ற குழந்தைங்கிட்டையும் போய் நீங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்நாள் என்ன பண்ணணும், நீடித்து இருக்கணும். அப்பா அம்மாட்ட என்ன பண்ணக்கூடாது, கோபப்படக்கூடாது. அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நடக்கணும். அதே மாதிரி ஸ்கூலில் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செய்யணும். அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஹோம்ஒர்க்கு என்ன பண்ணணும், அழகாக செஞ்சிடணும். யார்கிட்டையும் எந்த கெட்ட பேரும் என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும். இதையெல்லாம் என்ன பண்ணுதான், இந்த உபதேசம் பண்ணுது, அதாவது போதிக்குது. எப்படி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேனோ அந்த மாதிரி அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் ஒரு டீச்சராக இருந்து என்ன பண்ணுதான், நமக்கு வழி தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணுதான், வழிகாட்டி செல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்களும் என்ன பண்ணணும், இத்தனை நாள் கற்றுக்கொண்டீங்கல்ல அந்த வேத வார்த்தைகளபடி நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பிரியமான பிள்ளைங்களா, ஏசப்பாவுக்கும் பிரியமான பிள்ளைங்களா இருக்கணும், அப்பா அம்மாவுக்கு பிரியமான பிள்ளைங்களா இருக்கணும். உங்கள் இனத்தார் மத்தியில், சொந்தக்காரங்க மத்தியில் எல்லாருக்கும் நல்ல பிள்ளைங்களா என்ன பண்ணணும், நற்சாட்சி பெற்ற பிள்ளைங்களாக நீங்கள் என்ன பண்ணணும், இருக்கணும். அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, குட்டி பாப்பா குட்டி தம்பிலாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்களாக இருக்கிறாங்க, நல்ல பசங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, உங்களை நல்லபடியாக என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைங்களா நீங்கள் என்ன பண்ணணும், வாழணும். வாழுவீங்களா நீங்கள்? ஓகே குட்டீஸ், பாய்.